சிறகடிக்க ஆசை. விஜயாவும் மனோஜும் செய்த பித்தலாட்டங்கள் எல்லாமே மொத்த குடும்பத்திற்கும் தெரிய வந்திருக்கிறது. இதனால் அண்ணாமலை யாரும் எதிர்பார்க்காத தண்டனையை விஜயா மற்றும் மனோஜுக்கு கொடுத்திருக்கின்றார். அதே நேரத்தில் தன்னுடைய அப்பாவிற்காக முத்து புதிய பிரச்சனையில் சிக்கியிருக்கிறார். அதாவது இன்றைய எபிசோட்டின் ஆரம்பத்தில் விஜயாவும் மனோஜும் குடும்பத்திற்கு தெரியாமல் சிந்தாமணி சொன்ன பினான்சியரிடம் வீட்டு பத்திரத்தை கொடுத்து பணம் வாங்கியிருந்தனர். அதிலும் வீட்டு பத்திரம் பேங்கில் இருந்தபோது அங்கு அண்ணாமலை கையெழுத்தை போட்டு அந்த பத்திரத்தை திருப்பி பைனான்சியரிடம் கொடுத்தனர். இதுவரைக்கும் இந்த ரகசியத்தை மறைத்து வைத்திருந்த சிந்தாமணி இப்போது தன்னை முத்து ஜெயிலுக்கு அனுப்பியதால் மொத்த குடும்பத்தையும் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக பைனான்சியரை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டார். இதுவரைக்கும் சிந்தாமணிதான் ரொம்ப நல்லவங்க என்று நம்பிக்கொண்டிருந்த விஜயாவுக்கு இப்போதுதான் அடுத்தடுத்த பெரிய அதிர்ச்சியே கிடைத்திருக்கிறது. வீட்டிற்கு வந்த சிந்தாமணியும் பைனான்சியரும் மனோஜ் எங்ககிட்ட 40 லட்சத்துக்கு மேல பணம் வாங்கியிருக்கிறார். இப்ப இந்த பணத்தை தரவில்லை என்றால் வீட்டை ஏலத்தில் விட்டு எனக்கு பணத்தை எடுத்துக்குவேன் என்று சொன்னதும் அண்ணாமலை அதிர்ச்சியாகி நிற்கிறார். பிறகு முத்து எங்களுக்கு வருஷம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் அந்த பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று கேட்கிறார். அதற்கு பைனான்சியர், உங்க அண்ணே உங்க அப்பாவுக்கு தெரியாம ஏமாற்றி கையெழுத்து போட்டு எங்கிட்ட பணம் வாங்கினான், அதே மாதிரி நீயும் வேற ஆறுகிட்டையாவது பணம் வாங்க போறியா என்று அசிங்கப்படுத்துகிறார். அத்தோடு உங்க அப்பா ஒரு ஏமாற்றுக்கார பிள்ளையையும் ஒரு ரவுடி பிள்ளையையும் பெத்து வச்சிருக்கிறாரு என்று மீண்டும் மீண்டும் அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதனால் முத்துவும் அண்ணாமலையும் கோபப்படுகின்றனர். ஆனாலும் அண்ணாமலை நாங்க உங்க பணத்தை எப்படியாவது தந்துவிடுகிறோம் என்று எக்ஸ்கியூஸ் கேட்கிறார். அதற்கு பைனான்சியர், நீங்க இப்படி பேசுறதை பார்க்கும்போது எனக்கே பாவமாக இருக்கிறது. ஆனால் 1 வருஷம் டைம் கொடுக்க முடியாது, 1 மாதம் வரை டைம் கொடுக்கிறேன், அதற்குள் மொத்த பணத்தையும் கொடுத்தால் வீட்டு பத்திரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். பிறகு அங்கிருந்து எல்லோரிடமும் கையெழுத்து வாங்கிவிட்டு பைனான்சியர் போகிறார். இதுவரைக்கும் சிந்தாமணி மீது நம்பிக்கையில் இருந்த விஜயா இப்போதுதான் சிந்தாமணியின் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்கிறார். பிறகு அண்ணாமலை மனோஜிடம் இந்த வீடு இதுவரைக்கும் 3 பங்கு, 3 பேருக்குமே உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இனி உனக்கு இந்த வீட்டில் உரிமை கிடையாது, உனக்கு இந்த வீட்டில் ஒரு சின்ன செங்கல் கூட கிடையாது, இந்த வீடு முழுக்க முத்து ரவிக்கு மட்டும்தான் என்று திட்டுகிறார். பிறகு விஜயா அண்ணாமலை சமாதானப்படுத்த போக அண்ணாமலை விஜயாவை அடுத்து விடுகிறார். அத்தோடு இனிமே என்கிட்ட பேசாத, மனோஜ் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டே போக காரணமே நீதான். இன்னைக்கு உன் பிள்ளைக்காக என்னுடைய கையெழுத்து போட்டு என்னை சிக்கலில் சிக்க வச்சிருக்க, நாளைக்கு இதை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா என்னை என்ன வேணாலும் நீ பண்ணுவ என்று பேச விஜயா அழுது கொண்டே இருக்கிறார். கடைசியாக முத்துவும் மீனாவும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது 1 மாதத்திற்குள் இந்த வீட்டு கடனை அடைத்து அப்பாவுக்கு நிம்மதி கொடுக்க வேண்டும் என்று முத்துவும் மீனாவும் பிளான் போட்டு கொண்டிருக்கின்றனர். இப்படியாக இன்றைய எபிசோடு நிறைவடைந்தது. நேற்றைய எபிசோட்டில் குடும்பத்திற்கு தெரியாமல் விஜயாவும் மனோஜும் வீட்டு பத்திரத்தை அடகு வைத்த விஷயம் மொத்த குடும்பத்திற்கும் தெரிய வந்திருக்கிறது. சிந்தாமணியை மலை போல நம்பிக்கொண்டிருந்த விஜயாவிற்கு பெரிய ஏமாற்றம் கிடைத்திருக்கிறது. முத்து வீட்டிற்குள் வேகமாக ஓடி வருகிறார். அதை பார்த்ததும் அண்ணாமலை என்ன ஆச்சு என்று கேட்க, மீனாவை கத்தியால் குத்திய நபரை நான் கண்டுபிடித்து விட்டேன், அந்த ஆளிடம் கத்தியால் குத்த சொன்னது சிந்தாமணிதான் என்று சொல்லிவிட்டார். உடனே நான் போலீஸை கூட்டிட்டு போய் சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ண வைத்து விட்டேன் என்று நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னதும் விஜயா இதை நம்ப மறுக்கிறார். அப்போது அண்ணாமலை, நீ எப்படிப்பட்டவங்க கூட எல்லாம் சேர்ந்து கொண்டு இருக்கிற என்று பாரு என்று சொன்னாலும் விஜயா அதை நம்பவில்லை. வேற யாராவது பண்ணுனா தப்புக்கு கூட அந்த ஆள் சிந்தாமணி பேரை சொல்லலாம் என்று சொல்கிறார். ஆனாலும் ஒரு வேளை சிந்தாமணி பண்ணி இருந்தா அவங்க அடிபட்ட பாம்பு மாதிரி பழி வாங்காமல் விடமாட்டாங்க என்று சொல்ல அண்ணாமலை விஜயாவை திட்டிக் கொண்டிருக்கிறார். மறுபக்கத்தில் சிந்தாமணி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார்ந்திருக்கிறார். அப்போது சிந்தாமணியின் கணவரும் வக்கீலும் வருகின்றனர். அவர்கள் போலீசிடம் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ரோகிணி வந்து, இது எப்படி நடந்தது, நான் உங்களை கொண்டு வருவதற்கு ஏதாவது வழிபறிக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு சிந்தாமணி, வேண்டாம், என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, அவரு பாத்துக்குவாரு, நீ வெளியே வெயிட் பண்ணு என்று அனுப்பி வைக்கிறார்.
கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆளு வந்து நான் தான் முத்துவை குத்த பணம் கொடுத்தேன் என்று சரண்டர் ஆகிறார். இதனால் சிந்தாமணியை அனுப்பி வைக்கின்றனர். பிறகு வெளியே வந்த சிந்தாமணி ரோகிணியிடம் இனி நான் அந்த குடும்பத்தை பழிவாங்காமல் விடமாட்டேன் என்று சபதம் போடுகிறார். அடுத்ததாக சிந்தாமணி வீட்டிற்கு விஜயா வருகிறார். அவரை பார்த்ததும் நீ என்ன இங்க வந்து இருக்க, போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து தப்பித்து வந்துட்டியா என்று கேட்க, நான் செய்யாத தப்புக்கு எதற்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், அங்க யாரு அந்த தப்பை செஞ்சாங்களோ அதே நபர் ஜெயிலில் வந்து சரண்டர் ஆகிவிட்டார். அதனால் நான் உண்மையை நிரூபிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். நான் எலெக்ஷனில் தோற்று போனதால் எனக்குன்னு இருந்த மரியாதையெல்லாம் இப்ப போயிடுச்சு. அதனால் நான் ஃபைனான்ஸ் கொடுப்பதற்காக எனக்கு பணம் கொடுத்தவங்க என்கிட்ட பணத்தை திருப்பி கேக்குறாங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்கு வரவேண்டிய சூழ்நிலை வந்துடுத்து. சிந்தாமணி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஃபைனான்சியர் வருகிறார். அவரை பார்த்ததும் மனோஜும் விஜயாவும் திருதிருவென முழித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்போது ஃபைனான்சியர் மனோஜும் விஜயாவும் வீட்டு பத்திரத்தை தன்னிடம் கொடுத்து மேலும் பணம் வாங்கிய விஷயத்தை சொல்கிறார். இதை கேட்டது மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் இருக்கின்றனர். அத்தோடு இவங்க 2 பேரும் எனக்கு 60 லட்சத்துக்கு மேல பணம் தரணும் என்று சொன்னனும் அண்ணாமலை அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். வீட்டு பத்திரத்தில் நீங்க தான் கையெழுத்து போட்டீங்கன்னு சொல்லித்தான் விஜயா என்கிட்ட பணத்தை கொடுத்தாங்க என்று பினான்சியர் விஜயாவை மாட்டிவிட அண்ணாமலை கடும் கோபத்தில் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் மனோஜை போட்டு அடிக்க, மனோஜ் அம்மா சொல்லித்தான் நான் கையெழுத்து போட்டேன் என்று உளறி விடுகிறார். இதனால் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியடைகின்றனர். இப்படியாக எபிசோடு நிறைவடைந்தது.